ஒரு அமைப்பு, அதுவும் ஒரு அரசியல் கலாச்சார அமைப்பு, தங்களுக்கு சவாலான ஒரு புதிய நிலப்பரப்புல எப்படி காலுன்ற நினைக்கும், அதிலும் அந்த இடத்தோட சித்தாந்தமே தங்களுக்கு எதிரா இருக்கும்போது, வாங்க ஆர்எஸ்எஸ்ஸின் தென்னிந்திய வியூகத்தை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். அப்போ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு அமைப்பு தனக்கு அரசியல் ரீதியா விரோதமா இருக்கிற ஒரு பகுதிக்குள்ள எப்படி நுழையுது, எப்படி விரிவடையுது? இது ஏதோ சாதாரண கேள்வி இல்ல, இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் புதிர் மாதிரி. சரி, இந்த கதை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, போன வருஷம் ஜூலை 2023ல ஆர்எஸ்எஸோட டாப் தலைவர்கள் மோகன் பகவத் மாதிரி ஆட்கள்லாம் தமிழ்நாட்டுல நீலகிரி மலைக்கு வராங்க. அங்கே ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கோட நோக்கம் என்ன தெரியுமா? 7 சிஸ்டர்ஸ் திட்டம்ங்கிற ஒரு பிளான ஆரம்பிக்கிறது தான். அப்போ இந்த 7 சிஸ்டர்ஸ் திட்டம்னா என்ன? இது தமிழ்நாட்டுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு பிளான். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது ஒன்னும் புதுசா யோசிச்ச திட்டம் கிடையாது. இது ஏற்கனவே இந்தியாவோட இன்னொரு பகுதியில, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள்ல பல வருஷமா செயற்படுத்தி மிகப்பெரிய வெற்றி கண்ட ஒரு பிளானோட அச்சசல் காப்பி. அதனால தமிழ்நாட்டுக்கான இந்த பிளான புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அந்த வெற்றி பெற்ற மாடல் என்னன்னு பார்க்கணும். அதுதான் அவங்களோட வடகிழக்கு ப்ளூ பிரிண்ட். இந்த டைம்லைனை பாருங்க. 1946ல முதல் ஷாக ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு பிஜேபி அங்க ஆட்சி பண்ற வரைக்கும் இது ஒரே நாள்ல நடந்த மேஜிக் கிடையாது. இது ஒரு நீண்ட கால விளையாட்டு. கிட்டத்தட்ட 70 வருஷமா ரொம்ப பொறுமையா தலைமுறையா கட்டமைக்கப்பட்ட ஒரு மெகா திட்டம். இந்த எண்களை பார்த்தா தலை சுத்திடும். 1995ல வெறும் 650 அமைப்புகள் தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு 6000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 மடங்கு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி அவங்களுடைய அடிமட்ட வேலைகள் எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு காட்டுது. சரி, இவ்ளோ பெரிய வெற்றியை அவங்க எப்படி சாதிச்சாங்க? அவங்க வியூகத்தை சிம்பிளா 3 தூண்களா பிரிக்கலாம். தூண் சேவா, அதாவது சேவை. 2வது கலாச்சார ஒருங்கிணைப்பு. 3வது அடிமட்ட அணிதிரட்டல். இந்த 3ம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு சீனியர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் சொன்ன வார்த்தைகள் அவங்க அணுகுமுறையோட மொத்த சாரத்தையும் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ங்கிறது அதிகாரம் பத்தினதில்ல. அவசர நிலை காலத்துல மக்கள் எங்களை ஒளிச்சு வைக்க தங்களோட உயிரையே பணயம் வச்சாங்க. இதுதான் உண்மையான ஆர்எஸ்எஸ், மக்களோட குடும்பத்துல ஒருத்தரா மாறுறது. இது வெறும் அரசியல் இல்ல, அதுக்கும் மேலன்னு சொல்றாங்க. ஓகே, வடகிழக்கு மாடலை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வாங்க நம்ம ஃபோக்கஸ தமிழ்நாட்டுக்கு மாத்தலாம். இதே மாடலை இங்கேயும் பயன்படுத்த போறாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ்க்கு தமிழ்நாடு ஏன் ஒரு பெரிய சித்தாந்த சவாலா இருக்கு? இங்கதான் விஷயமே இருக்கு. தமிழ்நாட்டோட கலா முற்றிலும் வேற. இது 2 பெரிய சித்தாந்தங்களோட நேரடி மோதல். ஒரு பக்கம் மொழி, கலாச்சாரம், பிராமணி எதிர்ப்புன்னு வேரூண்டி இருக்கிற திராவிட தேசியம். இன்னொரு பக்கம் ஒற்றை கலாச்சார தேசியத்தை முன்னிறுத்துற ஹிந்துத்வா திட்டம். இது வெறும் தேர்தல் போட்டி இல்ல, இது ஒரு நாகரிக மோதல்னே சொல்லலாம். இந்த எண்களே எல்லாத்தையும் சொல்லிடும். தமிழ்நாட்டுல பிஜேபியோட தேர்தல் வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. 39 லோக்சபா சீட்ல 0, 234 அசெம்பிளி சீட்ல வெறும் 4. இதனாலதான் நேரடியா தேர்தல்ல ஜெயிக்கிறது கஷ்டம்னு புரிஞ்சுகிட்டு வேற ஒரு வழிய தேடுறாங்க. அந்த வழிதான் இந்த ஆழமான அடிமட்ட வியூகம். சரி, அப்போ வடகிழக்குல வெற்றி பெற்ற அந்த ப்ளூ பிரிண்ட எப்படி தமிழ்நாட்டுல செயல்படுத்துறாங்க? வாங்க களத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 7 சிஸ்டர்ஸ் திட்டத்துல என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பாருங்க. முதல்ல மாநிலம் முழுசும் ஷாகாக்களை விரிவுபடுத்துறாங்க. இதுதான் அடிமட்ட அணிதிரட்டல். அடுத்து வித்யாபாரதி பள்ளிகள் மூலமா கல்வி நிறுவனங்களுக்குள்ள போறாங்க. இது சேவை. இந்து முன்னணி மாதிரி அமைப்புகள் மூலமா ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க. இது கலாச்சார ஒருங்கிணைப்பு. பாத்தீங்களா, இது வடகிழக்கு வியூகத்தோட ஒரு தமிழ்நாட்டு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், ஆர்எஸ்எஸோட இந்த வேலைகள் மட்டும் தனியா நடக்கிறதா நினைக்காதீங்க. இத நாம ஒரு பெரிய சிஸ்டம்தோட ஒரு பகுதியா பார்க்கணும். வாங்க அந்த பெரிய படம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, தமிழ்நாட்டுல மத்திய அரசோட செல்வாக்கு செலுத்த பல கருவிகள் இருக்கு. ஆளுநர் அலுவலகம் டெல்லியோட ஒரு வாட்ச் டவர் மாதிரி செயல்படுது. இடி, சிபிஐ மாதிரி மத்திய அமைப்புகள் தேர்தல் நேரத்துல அழுத்தம் கொடுக்குது. இதுக்கு நடுவுல ஆர்எஸ்எஸ் நெட்வொர்க் கலாச்சார ரீதியா ஊடுருவுது. இது போக தொகுதி மறுவரையறைங்கிற ஒரு பெரிய விஷயமும் இருக்கு. சோ ஆர்எஸ்எஸ் இதுல ஒரு முக்கியமான நெம்புகோல். ஆனா அது ஒண்ணு மட்டும் இல்ல.
அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் ஓட வியூகம் நேரடியா தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டுமில்ல, அது ஒரு நீண்டகால திட்டம். மத்த அரசியல் மற்றும் அரசியலமைப்பு கருவிகளோட சேர்ந்து சமூகத்துல ஒரு பெரிய கலாச்சார மற்றும் நிறுவன செல்வாக்க உருவாக்குறது தான் அவங்களோட உண்மையான நோக்கம். அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்படி பல முனைகள்ல இருந்து வர இந்த நீண்டகால வியூகம் தமிழ்நாட்டோட தனித்துவமான அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளத்தோட எதிர்காலத்தை எப்படி பாதிக்கப் போகுது? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.